இன்னும்மா உன் குடம் ரொம்ப இல்லையா நேரத்தான் நீ அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. ஆயா என் குடம் ரொம்பிடுச்சுன்னா உன் குடத்தை வைக்க மாட்டானா? ரொம்பத்தான். எதுக்கு தான் இவ்வளோ கணக்கு பார்க்குறியோ தெரியலப்போ. ஏய், கணக்கு பார்க்கலன்னா வாழ முடியுமாடி? வந்தோடனே விவரமா உன் குடத்தை வச்சுட்டேன் என்னை அடிக்க சொல்லி. அடுத்து என் குடத்துக்கும் நானே தான் அடிக்கணும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி கிளவி. ஆனாலும் கல்யாண பொம்பளைங்க தாண்டி. எம்பாடி என்னடி இந்த கொண்டாட்டு கொண்டாட்டுற? ஏடி வயசான காலத்துல சரி வயசு பிள்ளையா இருக்கேன்னு அடிக்க சொன்னா ரொம்ப தாண்டி பேசுற. ஏய், என் குடத்தை மாத்தி வெடி வேணா. அம்மா, அடடே உன் பாப்பாவோட வாத்தியாரு. வாங்க சார், நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா. கல்லூரியில சேர்க்கை நடைபெறுது, அதனால உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்களா இருந்தா சேர்த்து விடுங்கம்மா, நல்லா படிக்கட்டும். ஆனா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணுன்னா ஏண்டியே சாரோட பள்ளியிடத்துல நீ வேணா சேரியாடி, நல்லா சொல்லி தருவாங்க. ஏக்கோ, உனக்கு புத்தி இல்லையா? நானே 8ஆம் கிளாஸ் ஃபெயிலு. நான் எப்படி போய் காலேஜ் சேர முடியும்? அந்த காலேஜ் உன் பிள்ளை என்ன படிக்குதுன்னு கூட தெரியலையா? சி. ஆமா இல்ல, பாப்பா காலேஜ் படிக்கிற மறந்தே போச்சு. சரி அது இருக்கட்டும். பள்ளிக்கூடமா இருந்தா காலேஜா இருந்தா நீ 8ஆம் கிளாஸ் ஃபெயிலா இருந்தா என்ன, சார் பள்ளிக்கூடத்துல சேர்ந்து படிச்சு பாஸ் பண்ணுடி. ஏய், முட்டை சுருட்டி தேவையில்லாம பேசாதடி. யோ சொட்ட, உனக்கு கூட அறிவு இல்லையா? இங்க நானே 8ஆம் கிளாஸ் ஃபெயில். நான் எப்படி உன் காலேஜ்ல சேர முடியும்? அந்த கிளவிட்ட எனக்கு சொல்லியா? சார் நீங்க எதுவும் கோச்சுக்காதீங்க. அவன் மரியாதை இல்லாம பேசுவான், அதனாலதான் 8ஆம் கிளாஸ் தான் ஃபெயிலா இருக்கா. அவளை விடுங்க, நல்ல பிள்ளைங்களா சேர்த்துக்கலாம். நீங்க வாங்க சார், வீடு வரைக்கும் வாங்க. ஒரு காப்பி தண்ணி குடிச்சிட்டு போறீங்களா? யோ சொட்ட, நீ உளுந்து தேடுனால இந்த ஊர்ல உன் காலேஜ்ல சேர்றதுக்கு ஆளு இல்ல. போயா சார், அவ கிடக்குறா, நீங்க வாங்க. வாத்தியார்கிட்ட போயிட்டு எப்படி பேசுறா பாரு. பரவாயில்ல, விடுங்கம்மா. ஏண்டி உன் குடத்தை வச்சுட்டேன், ரொம்பனதும் வீட்டுல இறக்கி வச்சுட்டு வீட்டுக்கு வா. ஏய், சீ பொடி. வாங்க சார் போலாம். போயிட்டு வாரேன். ஏய், தூ பொடி. பாப்பா ஏமா கத்துற? வாங்க சார் உள்ள. இருங்க சார், சமையல் கட்டில குடத்தை இறக்கி வச்சு வரேன். நீங்க ஜெனிட்ட பேசிட்டு இருங்க, காப்பி தண்ணியோட வரேன். என்னம்மா ஜெனி, நல்லா இருக்கியா? லீவ் எப்படி போகுது? சார் வாங்க சார். வரேம்மா. நல்லா இருக்கியா? லீவ் எப்படி போகுது? சார் உட்காருங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் லீவ்லாம் நல்லா தாங்க சார் போகுது. என்ன விஷயமா சார் வந்திருக்கீங்க? உட்காருன்னு சொல்றியாம்மா, சேர் எடுத்து போட்டியா? பரவாயில்ல, அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். ஐயோ சாரி சார், எந்திரிங்க சார். வாங்க சார், சேர் எடுத்து போடுறேன். அம்மா பார்த்தா திட்டுவாங்க. ஏம்மா அது இருக்கட்டும், நம்ம ஊர்ல 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் யாராவது இருக்காங்களாமா? ஏன் சார், என்ன மாதிரி நம்ம காலேஜ்ல கஷ்டப்படுறதுக்கா? எனக்கே நல்லா தெரியும் நம்ம காலேஜ்ல ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. நம்ம காலேஜ் பத்தி நீயே எப்படி பேசலாமாமா? சார் தெரியாம கேக்குறேன். காலேஜ் சேர்ற வரைக்கும் நல்லா தான் சார் பேசுறீங்க. அடுத்து ஒரு வாரத்துல மூஞ்ச காட்டுறீங்க, சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ணணும், அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்ட்டு. சார் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே ஒரு வாரம் இருந்து பாருங்க சார். அதுக்கப்புறம் நீங்க 10 நாள் கழிச்சு சர்டிபிகேட் கேளுங்க. எங்களுக்கு ஒரு வாரம் நீங்க நல்லா நடத்துறீங்களா அப்படின்னு நாங்க பார்த்துட்டு தான் நாங்க சர்டிபிகேட்லாம் கொடுப்போம். அதுக்குள்ளார நீங்க சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுக்கிட்டா நாங்க வேற எந்த நல்ல காலேஜுக்கு போக முடியும் சொல்லுங்க. ஹலோ ஜெனி. ஹே காயு, இங்க வா, சார் வந்திருக்காங்க. அடி பாவி, முன்னாடியே சொல்லியிருந்தா அப்படியே ஓடி இருந்திருப்பேன். ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? எப்ப சார் வந்தீங்க? அட்மிஷனுக்காக வந்தேம்மா. உங்க வீட்டு சைடு யாராவது +2 ஸ்டூடெண்ட் இருக்காங்களாமா? யாரும் இல்ல சார். அப்படியே யாரும் இருந்தாலும் நம்ம காலேஜ்ல சேர சொல்லி சொல்ல மாட்டேன். என்னம்மா இப்படி சொல்றீங்க எல்லாரும்? அக்கா உன்னை அம்மா கூப்பிட்டாங்க. வரேன்னு சொல்லு, நீ வீட்டுக்கு போ. யாரும் அந்த பொண்ணு என்ன படிக்கிறா? சார் அது என் தங்கச்சி, இப்பதான் 10th முடிச்சிருக்கா. டிப்ளமோ நர்சிங் ஏதாவது காலேஜ்ல சேர்த்து விடலாம்மா, நம்ம காலேஜ்ல நல்ல ஸ்கோப் இருக்கு. சார் இப்படி சொல்லி தான் எங்கேயும் காலேஜ் சேர்த்தீங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்க காலேஜ்ல ஒண்ணுமே இல்லைன்ட்டு. மறுபடியும் எங்ககிட்டயே அட்மிஷனுக்கு கூப்பிடுறீங்க பாத்தீங்களா? அங்க இருக்கீங்க சார் நீங்க. சரி, அதே காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னா நாங்க பிஜி பண்றோம், எங்களுக்கு ஃபீஸ் குறைப்பீங்களா? கண்டிப்பா குறைக்க மாட்டீங்க. அட பிஜிக்கு ஸ்டாஃப் போட்டு நல்லா சொல்லி தருவீங்களா? அதுவும் கிடையாது. நாங்க பாட்டுக்கு சுத்தி தலையணும். ஏன் அப்படின்னா பிஜி எங்களோட சீனியர் சுத்துறதை நாங்க தான் பார்த்துருக்கோமே. நாங்களாம் பிஜி அங்கே போட மாட்டோம் சார். காலேஜ் முடிச்சோமா வேலைக்கு போறோம், இல்லை அப்படின்னா அப்ப வேலைக்கு போய்கிட்டு வேற நல்ல காலேஜ்ல பிஜி போடுவோம் சார். என்னம்மா நம்ம காலேஜ்ல குறை? சார் உங்களுக்கு தெரியாது, நம்ம காலேஜே குறைதான். அம்மா ஸ்டூடெண்ட் உங்க குறைகள்லாம் சொல்லுங்கம்மா, இந்த வருஷத்துல அதெல்லாம் மாத்திரலாம். நான் சொல்றேம்மா எல்லாத்தையும் எடுத்து. சார் அட்மிஷன் போட வரும்போது நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறீங்க, அதுக்கப்புறம் குண்டூசி எடுத்து குத்துறீங்க அட்மிஷன் போட்ட பிறகு. சார் ஒரு கண்டிஷனுக்கு நீங்க ஒத்துக்கிறீங்களா? நானே 10 பிள்ளைகளை சேர்த்து விடுறேன். என்னம்மா கண்டிஷன்? சார் நாங்கள் எல்லாரும் அட்மிஷன் போடுறோம், பட் ஜெராக்ஸ் மட்டும்தான் கொடுத்து அட்மிஷன் போடுவோம், ஓகேவா? ஒரு வாரம் இருந்து பார்ப்போம் உங்கள் காலேஜில் நல்லா நடத்துகிறாங்களா நடக்கலையான்னு. நடத்துனா நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம், நடத்தலைன்னா நாங்கள் வேறு காலேஜுக்கு போகணும், சரியா? ஏன்னா எங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிவிட்டு உங்கள் காலேஜில் சும்மா இருக்க முடியாது. அது வரைக்கும் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு கேட்கக்கூடாது சார். அதை விட்டுட்டு அட்மிஷன் போடும்போது ஜெராக்ஸ் வச்சு போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் காலேஜ் ஓப்பன் ஆன 2 நாள்லேயே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்டால் என்ன சார் இது?
நீங்க நல்லா நடத்துனீங்க அப்படின்னா நாங்க காலேஜ் கண்டினியூ பண்ணுவோம், நல்லா நடத்தலைன்னா நாங்க வேற காலேஜ் போவோம். அதான் சார் சொல்றேன். ஏன் அப்படின்னா நீங்க சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கிட்டு காசு கேட்பீங்க, ஒரு வருஷத்து ஃபீஸ் கட்டுங்க, அப்பதான் நான் சர்டிஃபிகேட் தருவீங்க. எங்களால முடியுமா? சத்தியமா எங்களால முடியாது. எந்த கண்டிஷனுக்குலாம் நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நாங்க அட்மிஷன் போடுறோம். சரிம்மா, நான் கண்டிஷனுக்குலாம் ஒத்துக்கிறேன். நீங்க ஒரு 10 அட்மிஷன் போடுங்கம்மா. 10 என்ன சார், 20 அட்மிஷன் போடுறோம். ஒரு மாசம் நாங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தர மாட்டோம். நல்லா நடக்கலனா நாங்க எந்த நேரம் வேணா வெளியில போவோம், ஓகேவா? என்னது ஒரு வாத்தியார்ட்ட பேசுற பயம் இல்லாம திமிரா பேசிட்டு இருக்கீங்க? உங்க ஊருக்கு வந்துட்டோம்னாலயா? நோ நோ சார், நீங்க இந்த டைம்ல அட்மிஷனுக்கு ஸ்டூடெண்ட் கெஞ்சி தானே ஆகணும். அந்த திமிர்ல பேசுறோம். கிளம்புங்க ஃபர்ஸ்ட். ஸ்டூபிட் ஸ்டூடெண்ட். ஐயோ என்ன ஜெனி, நீ சார் கிட்ட எப்படி பேசிட்ட? அந்த ஆள் வேற திட்ட போறாரடி. இன்னும் நம்ம டிசி எல்லாம் வாங்கல வேற. ஐயோ எங்கடி வாத்தியாரக்கானா? அவரு அப்பவே வீட்டை விட்டு போயிட்டாருமா. சரி காப்பி ரெடி ஆயிடுச்சு, சார போய் கூட்டிட்டு வா. இல்லம்மா சாரு போயிட்டாரு, வரமாட்டாங்க. ஏண்டி என்னாச்சு? அட்மிஷனுக்கு போயிருக்காங்களா? சரி போயிட்டு வரட்டும், நான் சாப்பாடு செஞ்சு அவருக்கு கொடுக்குறேன். பாவம் காப்பி தான் குடிக்காம போயிட்டாரு. ஐயோ அம்மா சாமி, இன்னும் நல்லா நடத்தி நாங்க கலெக்டர்லாம் ஆயிட்டா சாரு காலில் விழுந்துருவோல அம்மா. போமா. அம்மா பாவண்டி, ஒரு வாத்தியாருக்கு கொடுக்குற மரியாதை தான் கொடுக்குறாங்க. ஸ்டாஃப் வீட்டுக்கு வந்தா நம்ம அம்மா எப்படி கவனிக்கிறாங்க, இதே அம்மா நம்ம காலேஜுக்கு வந்தா ஒரு ஸ்டாஃப் கூட நின்று என்னம்மா அப்படின்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி இலக்காரமா பார்த்துட்டு போவானுங்க தெரியுமா? அவனுங்களுக்கு இப்படி தாண்டி மரியாதை கொடுக்கணும். நீ சொல்றது கரெக்டடி. எங்க அப்பா லுங்கி கட்டிட்டு துண்டு போட்டு வந்தாரா, அவர் தோட்டத்தை வச்சுட்டு காலேஜுக்குள்ளாரே விடலடி. எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. நல்லவேளை நான் அந்த இடத்துல இல்லை தெரியுமா? நான் பார்த்தா ரொம்ப சங்கடப்பட்டிருப்பேன். வீட்டுக்கு வந்தோடனே எங்க அப்பா சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அட்மிஷன் போடும்போது அப்படி பேசுறாங்க, இப்போ என்ன இப்படி பேசுறாங்கன்ட்டு. எல்லா காலேஜ்லயும் இப்படி தாண்டி. ஓகே விடு, நம்ம ஃபைனல் இயர் அவ்வளோதான், இனிமே வச்சு செஞ்சிட வேண்டியதுதான்.